Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and we begin a discussion on Jhumpa Lahiri's The Namesake. Okay, இப்போ The Namesake அப்படிங்கிற ஒரு நாவல் ரொம்ப ஃபேமஸான நாவல் ஜும்பா லஹிரியோட இது. அந்த நாவலை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜும்பா லஹிரி இஸ் an American living author. Okay, she was born in 1967 and she is our contemporary writer. And what are the things that Jhumpa Lahiri has explored in her writing? ஒரு பயங்கரமான ஒரு ரைட்டர்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கல்ச்சரல் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ ஒரு கல்ச்சர் இருக்கக்கூடிய நேஷன்லேயே 1008 ப்ராப்ளம் இருக்கு. அங்க நிறைய கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இருந்து இமிகிரன்ஸ் நிறைய பேர் பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் குடியேறுகிறார்கள். குடியேறும் பொழுது அங்கே அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை? மேஜர் ப்ராப்ளம் இஸ் ஐடென்டிட்டி ப்ராப்ளம். ஹூ ஆம் ஐ, வாட் ஆம் ஐ டூயிங் ஹியர், வை ஆம் ஐ ஹியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. த லேக் ஆஃப் பிலாங்கிங்னஸ் டு தட் பிளேஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேற ஒரு கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு நாட்டிற்கு செல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால இருந்து அமெரிக்கா போறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இந்தியன் கல்ச்சருக்குள்ள 1008 கல்ச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் கல்ச்சரே ஒரு பெரிய கொஸ்டின். வாட் இஸ் திஸ் அப்படிங்கும் போது ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்ல இருந்து அந்த மேஜர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்க இருக்க கல்ச்சரோட அடாப்ட் பண்றதே, அட்ஜஸ்ட் பண்ணி போறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் பொழுது, நம்ம ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு போகும் பொழுது, அந்த தேசத்தில் குடியேறும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் இந்த நாட்டை சேர்ந்தவனா அந்த நாட்டை சேர்ந்தவனா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடும். இந்த நாட்டிற்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டுமா, அந்த நாட்டிற்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகே, அதற்கப்புறம் இமிகிரேஷன். இமிகிரேஷன் என்ன? மைக்ரேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பிழைப்புக்காக செய்வது. இமிகிரேஷன்னா பெர்மனண்டா ஒரு இடத்தில் குடியேறுவது. அப்போ குடியேறும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள், அதை பற்றி தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல ஜும்பா லஹிரி பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் she also discusses about cultural assimilation. What do you mean by cultural assimilation, teachers? Have you heard of the term assimilation? What is cultural assimilation? Assimilate அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங், anybody with the meaning? யாரும் மீனிங் சொல்லலாமே. ஓகே, assimilate அப்படின்னு சொன்னீங்கன்னா டு டேக் somebody into the fold. ஒருவரை தன்னகத்தை ஈர்த்து கொள்வது. அப்ப நம்ம ஒரு கல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருந்து போறோம், அங்க ஒரு கல்ச்சர் இருக்கு. அந்த கல்ச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மை உள்ளே ஈர்த்து கொள்ள முயற்சி செய்யும். அப்ப நம்ம அந்த கல்ச்சருக்குள்ளார ஃபுல்லா மிங்கிள் ஆகிறோமா ஆகலையா அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமே. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் அந்த டயஸ்போரால இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டயஸ்போரிக் லிட்ரேச்சர்லயும் ஜும்பா லஹிரி வருவாங்க. அப்ப அவங்க அந்த மல்டி கல்ச்சரலிசம் அப்படிங்கிற கான்டெஸ்ட்லயும் அவங்க வருவாங்க. வரும் பொழுது ஒரு மனிதர் வேறு ஒரு நாட்டில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்ப அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை பத்தி எழுதியிருக்காங்க. சரி, இப்போ இந்த எழுத்தாளர் ஜும்பா லஹிரியை பத்தி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். When was Jhumpa Lahiri born? Jhumpa Lahiri was born on July 11, 1967. Where? In London. And இவருடைய பேரண்ட்ஸ் they are from India. They were from India, particularly they were from Bengal. அப்ப இவருடைய மூதாதையர்கள், இவருடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பெங்கால்ல இருந்து லண்டனில் குடியேறியவர்கள். And then லண்டன்ல இருந்து எங்க பண்றாங்க? They are going to Rhode Island, USA. அப்ப இவங்களுடைய ஜேர்னி எங்க இருந்து எங்க போகுது பாருங்க. இந்தியாவிலிருந்து லண்டன், லண்டன்ல இருந்து அமெரிக்கா. அப்ப இவங்களுமே பாத்தீங்கன்னா அந்த இமிகிரண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை
தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள். உங்களுடைய பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. இந்தியா இஸ் a land of ritual, இந்தியா இஸ் a land of spirituality. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் நிறைய கலந்து போய் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரிச்சுவல்ஸுக்கு இந்தியால முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா நீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல போகும்பொழுது ஓகே, அந்த வெஸ்டர்ன் பீப்புளோடு மிங்கிள் பண்ணும்போது உங்களால உங்களுடைய கல்ச்சரை அப்ஹோல்ட் பண்ண முடியுதா, அல்லது நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த கல்ச்சர்ல நீங்க மாற போறீங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை ரெசிஸ்ட் பண்றாங்களா இல்ல அவங்க அதுல ஜெல் ஆயிடுறாங்களா அப்படிங்கிற விஷயம் தான். அப்ப அந்த மாதிரி இமிகிரன்ஸ் உடைய ப்ராப்ளத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு எழுத்தாளர். அதனால இவங்களுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ரைட், கம் டு ஜும்பா லஹிரி. ஜும்பா லஹிரி என்ன பண்ணாங்கன்னா த்ரூ அவுட் ஹர் லைஃப், த்ரூ அவுட் ஹர் ரைட்டிங் கரியர் என்ன பண்ணிருக்காங்க, she has dedicated her writing to the portrayal of the immigrant experience. ஒரு தேசம் விட்டு தேசம் போய் குடியேறக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள், அதை படம் பிடித்து காட்டுவதற்காகவே இவர்கள் இலக்கியம் எழுதினார்கள். சரியா? அதே மாதிரி இந்த இமிகிரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன சார், இந்த பெரிய பெரிய வார்த்தையே சொல்றீங்களே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த கேரக்டர்ஸ், இவங்க நாவல்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள். பர்டிகுலர்லி இங்க பாத்தீங்கன்னா இவங்க பெங்கால்ல இருந்து லண்டன் போய் லண்டன்ல இருந்து ரோட்ஸ் ஐலண்ட் யுஎஸ்ஏல செட்டில் ஆன மாதிரி நம்ம நாவல்லையும் நம்ம ஹீரோவுடைய பேரண்ட்ஸ் பெங்கால்ல இருந்து எங்க பண்றாங்க, அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிட்டு என்ன பண்றாங்க, ஒண்ணு இந்தியன் நேம் கொடுத்துருக்கணும், அல்லது நம்ம ஹீரோவுக்கு ஒரு அமெரிக்கன் நேம் கொடுத்துருக்கணும், ஒரு வெஸ்டர்ன் நேம் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே இல்லாம ஒரு ரஷ்யன் நேம் கொடுக்குறாங்க. ஏன் ரஷ்யன் நேம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அதை நம்ம ஸ்டோரி சொல்லும் போது வருவோம். அப்ப இவங்க அப்பா என்ன பண்றாரு, அவருடைய வாழ்வியல் அனுபவத்தை பேஸ் பண்ணி அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தனக்கு உதவி செய்த ஒரு நபருடைய பெயரை, அவர் ஒரு ரஷ்யன், அவருடைய பெயரை வந்து தன்னுடைய மகனுக்கு வைக்கிறார். இந்த மகன் எங்கே வளர்கிறார், அமெரிக்கால வளர்றாரு. அப்ப வளரும்போது என்ன பிரச்சனை வரும், அமெரிக்கால நீ இந்தியனா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இந்தியன்னு சொல்றதுக்கு இந்தியன் நேம் வச்சிருக்கணும், அல்லது அமெரிக்கால செட்டில் ஆயிட்டீங்கன்னா அமெரிக்கன் நேம் வச்சிருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத போது என்னடா உன் பேரு அப்படின்னு கேட்பாங்க. உங்க அப்பா வந்து அப்பா அம்மா இங்கிலீஷ் இந்தியன் தானே, ஆனா உன் பேரு என்ன வேற மாதிரி இருக்கு. ஓகே, நிக்கோலாய் குகோல் அப்படின்னு ஒரு நேம், என்னடா இப்படி வேற மாதிரி இருக்கேன் அப்படிங்கும்போது இவனுக்கு பெரிய கொஸ்டின், வாட் இஸ் மை ஐடென்டிட்டி, டு whom do I belong, do I belong to India or do I belong to America or do I belong to Russia? Is information clear, teachers? சும்மா பேரு இவனுக்கு வைத்தார்கள் என்று அவன் நினைச்சுக்கிட்டான் ஹீரோ. ஆனா உண்மையாலுமே அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய சிக்னிபிகண்ட் மொமெண்ட், லைஃப் சேவிங் மொமெண்ட்ல ஒரு உதவி செய்த அவருடைய பேரை என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய மகனுக்கு வைக்க வேண்டும் என்று வைத்தார். அத அந்த பையன் புரிஞ்சுக்கல, பின்னாடி அதை பத்தி புரிஞ்சுக்குவான். அப்ப there will be a problem of sense of belongingness and there will be a tension between the heritage and the culture to which we belong. நம்ம அமெரிக்கால இருக்கிறோம் அப்படின்னா அமெரிக்கன் கல்ச்சர் நம்முடைய கல்ச்சர். அப்ப அமெரிக்கன் கல்ச்சருக்கு நாம் உண்மையாக இருப்பதா, அல்லது நம்மளுடைய பாரம்பரியத்தை நாம் என்ன பண்ணுது ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். திஸ் இஸ் கால்டு டிவைடட் லாயல்டி, டிவைடட் கான்சியஸ்னஸ். இதை பத்தியும் என்ன பண்ணியிருப்பாங்க, தனது நாவலிலும் ஷார்ட் ஸ்டோரியிலையும் இவங்க எழுதியிருக்காங்க. சரி, ஜும்பா லஹிரியுடைய முக்கியமான ஒர்க்ஸ். நான் முதலாக ஜும்பா லஹிரி அப்படிங்கிற ரைட்டரை கேள்விப்பட்ட போது சென்னையில நமக்கு வந்து மவுண்ட் ரோட்ல நிறைய ஓல்டு புக் ஷாப்ஸ் இருக்கும். அப்போ ஒரு தடவை அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சரி ஒரு புக்கு வாங்கலாமே அப்படின்னு, ரொம்ப அதிகமா இல்லைங்க, ஒரு 30 ரூபா கொடுத்து ஒரு புக்கு அப்படி ரேண்டமா பிக் பண்ணேன். அண்ட் தட் வாஸ் ஜும்பா லஹிரிஸ் இன்டர்பிரட்டர் ஆஃப் மெலடிஸ், which was a collection of short stories, and this was published in 1999, and this particular work won Pulitzer Prize for Fiction in the year 2000. Is the information clear? Interpreter of Melodies. அந்த பர்டிகுலர் கலெக்ஷன் எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது,
1999, and it won Pulitzer Prize, the highest literary award for an American writer writing in America. அப்போ 2000ல அந்த அவார்டு வாங்கினாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஹர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இமிகிரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இமிகிரண்ட் பீப்புள் இருக்காங்களே, அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அவரது எமோஷனல் ப்ராப்ளம், அவங்க சோசியலாஜிக்கல் ப்ராப்ளத்தை பத்தி இவங்க பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ அதை பத்தி ஒரு சில வரிகள் பத்திருவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பார்த்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம நாவல் நல்லா புரியும். ஏன் அப்படின்னா இந்த நாவல், இந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ல வரக்கூடிய ஒரு சில தீமேட்டிக்ஸ் நம்முடைய நாவல்லையும் வரும். அதனால நம்ம இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லது. இந்த இன்டர்பிரட்டர் ஆஃப் மெலடிஸ் அப்படிங்கிற அந்த மேலடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், மேலடி இன்டர்பிரட்டர் ஆஃப் மேலடிஸ் அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ல மேஜர் தீம் என்ன அப்படின்னா, இட் டெல்ட் வித் தி தீம் ஆஃப் லோன்லினஸ், தனிமை. யாருடைய தனிமை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில போய் செட்டில் ஆன ஒரு மனிதனுடைய தனிமை. And how he was isolated by that particular people. ஏன் அப்படின்னா இவனுக்கு இவனுடைய கல்ச்சர் பெருசு, இவனுடைய ரிலிஜன் பெருசு, இவனுடைய பிலீஃப் சிஸ்டம் பெருசு. ஆனா இவன் வேற ஒரு இடத்துல போய் குடி புகும்போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, டேய் எங்க கல்ச்சருக்கு அடாப்ட் ஆயிக்கோ, எங்க கல்ச்சருக்குள்ளார நீ வந்துரு, எங்க ரிலிஜனை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பி, எங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பி அப்படிங்கும் போது இவன் முடியாதுன்னு ரெசிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, he gets isolated. அதற்கு அடுத்தது இவனுடைய கல்ச்சர் gets dislocated. இது வரைக்கும் அவன் ஃப்ரீயா தன்னுடைய வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுடைய சொந்த நாட்டில். ஆனா இன்னொரு நாட்டுல போகும்போது அவனால அந்த கல்ச்சரை முழுமையா ஃபாலோ பண்ண முடியல. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்ப இவருடைய இந்த ஜிம்பா லஹரி அப்படிங்கிற அந்த ரைட்டருடைய நாவல்ல, ஷார்ட் ஸ்டோரியில வரக்கூடிய கேரக்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இந்தியன் அண்ட் இந்தியன் அமெரிக்கன் கேரக்டர்ஸ். அப்ப இந்தியன் அமெரிக்கன் அப்படிங்கும்போது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போய் கொஞ்ச நாள் வாழக்கூடியவர்கள், தே ஆர் கால்டு மைக்ரன்ஸ். அதுவே இந்தியாவிலிருந்து நிரந்தரமாக சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அமெரிக்காவிலே குடிபுகுந்தவர்கள், அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அந்த டியூவல் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதை தத்ரூபமாக படம் பிடித்து தன்னுடைய எழுத்துக்களில் காட்டினார். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. ரைட். இன் 2007 இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொடுக்க போற இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது நம்ம நாவலை பத்தி. இன் 2003 2003ஆம் ஆண்டு ஜிம்பா லஹரி என்ன பண்ணாங்க, she published her first novel. அந்த நாவலை தான் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. The novel is namesake. This novel is an exploration of identity and belongingness. ஒருவனுடைய ஐடென்டிட்டி என்ன, அடையாளம் என்ன, அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த நாட்டிற்கு அவன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன போராட்டம் இருந்தது. இதுல ஹீரோ யாரு அப்படின்னா, இட் இஸ் கோகோல் கங்குலி. கங்குலி அப்படிங்கும் போது இட் இஸ் ஜெர்மன் பேக்ரவுண்ட்ல ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு நபர். கங்குலி ஃபேமிலி, சௌரவ் கங்குலி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி எல்லாம் பேரு. அப்ப கங்குலி அப்படிங்கும் போது இவர் ஒரு பெங்காலி பேக்ரவுண்ட்ல வந்தவர். ஆனா அவருடைய ஃபேமிலி நேம் இஸ் கங்குலி. ஆனா அவருடைய கிவன் நேம் வாஸ் கோகோல். கோகுல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் அ ரஷ்யன். அப்ப சரியான ப்ரொனன்சியேஷன் நமக்கு தெரியாது, பட் we will put it as கோகோல் கங்குலி. இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a second generation பெங்காலி அமெரிக்கன். அப்படின்னா இவருடைய பெற்றோர் பெங்கால்ல இருந்து எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க, அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க. இவரு அடுத்த ஜெனரேஷன்ல வரக்கூடியவர். இவருக்கு கொடுக்கப்பட்ட பேர்னால பிரச்சனை. ஏதோ சும்மா பேர் வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பேர் வைத்ததாக அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மையாலுமே அந்த கோகோல் அப்படிங்கிற, கோகுல்னு வச்சுக்கோணுமே, கோகுல் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. அந்த கோகுல்னு சொன்னோம்னா அது இந்தியன் நேம் மாதிரி ஆயிடுது. லெட்ஸ் புட் இட் அஸ் கோகோல். அந்த கோகோல் அப்படிங்கிற அந்த நேம் சும்மா பேராக, வெறும் பேரு, சும்மா பேருக்காக கொடுத்தது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மையாலுமே அந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை புதைந்து இருந்தது என்பது அவருக்கு தெரியாது. அப்ப இவரு ஒரு பெங்காலி அமெரிக்கன்.
அப்ப அமெரிக்கால இருக்கும்போது அங்க இவர் சந்தித்த பிரச்சனைகள் தான் நம்முடைய நாவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ரைட். இப்போ இந்த நாவல்ல இந்த கோகால் கங்குலி grows up in America, but he is not at all comfortable with his name. அவருக்கு அவர் பேர் பிடிக்கல. என்ன எல்லா பேரும் என்ன பண்றாங்க, இது என்னடா கோகால் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. கங்குலி அப்படிங்கும் போதே இப்போ கிரிக்கெட்ல அந்த நேம் ஃபேமஸ் ஆயிட்டதுனால பாரு. பட் வெளியில போகும்போது நம்ம பேரை சில பேர் கிண்டல் பண்ணும்போது நமக்கே ஒரு என்னடா ஏன்டா இந்த பேரை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேருக்குலாம் பேர் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்களை வச்சிருப்பாங்க. அது எப்படின்னா மூதாதையருடைய பேரா இருக்கும், அதை வச்சிருப்பாங்க. நமக்கு அந்த பேர் பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி கோகால் வந்து was unhappy with his name. ஓகே, அண்ட் இந்த நேம்னால அவரு என்ன பண்ணாருன்னா தன்னுடைய பேரை வெளியில சொல்றதுக்கு வைக்கப்பட்டுட்டு வேற ஒரு பேரை அடாப்ட் பண்ணிக்கிறார். அடாப்ட் பண்ணிட்டு அவர் சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன, ஓகே, அப்புறம் அவர் திருப்பியும் தன்னுடைய பழைய பெயரை வந்து திருப்பியும் எடுத்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கறதான் ஸ்டோரி. சரிங்களா? அதற்கப்புறம் இந்த நாவல் இது நாவலாக இருந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி கிராண்ட் சக்சஸ். இந்த நாவல் வந்தோடனே இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான நாவல் ஆனதுனால என்ன பண்ணாங்க, இட் வாஸ் கன்வெர்டட் இன்டு அ மூவி. இந்த நாவலை பேஸ் பண்ணி மீரா நாயர் என்ற ஒரு டைரக்டர் என்ன பண்ணாங்க, இந்த நாவலை 2006ல ஒரு மூவியாக என்ன பண்ணாங்க எடுத்தார்கள். இட் வாஸ் ஆக்சுவலி மேட் இன்டு அ மூவி அண்ட் இட் வாஸ் ஆல்சோ அ வெரி கிராண்ட் சக்சஸ். சரி, அதற்கப்புறம் ஜும்பா லஹரியுடைய மற்ற ஒர்க்ஸையும் பார்த்துருவோமே பிஃபோர் கெட்டிங் இன்டு த ஒர்க் ப்ராப்பர். கே ஜும்பா லஹரியுடைய அதர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா, ஷீ கேம் அவுட் வித் அனதர் short story collection in 2008. What is the name of the work? It is Unaccustomed Earth. இது எதை பத்தினா அதை பத்தி தான், பழைய கதையை பத்தி தான். என்ன அப்படின்னா, இந்த இமிகிரன்ஸ் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில எப்படி ஃபீல் பண்ணாங்க, அவங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் எப்படி இருந்தது என்பதை பற்றி இவர் எழுதியிருந்தார். ரைட். அதற்கப்புறம் in 2013 என்ன பண்ணாங்க, திருப்பியும் she came out with a very beautiful work and the work was titled The Lowland. This was the second novel and this novel was a finalist for both Man Booker Prize and National Book Award. Man Booker Prize அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபவுண்டேஷன். அந்த மேன் புக்கர் பிரைஸ்ல ஃபைனலிஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருந்தது. அப்படின்னா இந்த நாவல் வந்து ஒரு பெரிய பாப்புலர் நாவலாக இருந்தது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she wrote a memoir in 2015. What do you mean by memoir, teachers? memoir அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபிக்கும் மெமோயருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆட்டோபயோகிராஃபினா லைஃப்ல த ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவங்க கடைசி அவங்க எழுதிக்கிட்டு இருக்க வரைக்கும் எல்லா இன்சிடென்ட்டையும் அப்படியே சொல்லணும், அதுதான் ஆட்டோபயோகிராஃபி. ஆனா ஒரு மெமோயர் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் இன்சிடென்ட்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப், அதை பத்தி அவங்க எழுதணும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெங்காலி செட்டில்டு இன் அமெரிக்கா. அப்ப ஒண்ணு பெங்காலியில எழுதியிருக்கணும், அல்லது இந்தியர்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தியில எழுதியிருக்கலாம், அல்லது இவர் ஃபாரின்ல இருந்ததுனால இங்கிலீஷ்ல எழுதியிருக்கலாம். ஆனா என்ன பண்ணல, பெங்காலிலையும் எழுதல, இங்கிலீஷ்லயும் எழுதல. அவங்க மெமோயரை என்ன லாங்குவேஜ்ல எழுதினாங்க? ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இட்டாலியன் டங்ல எழுதினாங்க. இட்டாலியன் டங் ஏன் சார் எழுதினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, she wanted to experience with language and identity. வேற ஒரு லாங்குவேஜ்ல எழுதினா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க முதல் இட்டாலியன்ல எழுதினாங்க. அந்த இட்டாலியன்ல எழுதிட்டு என்ன பண்ணாங்க, அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதற்கப்புறம் in 2018 என்ன பண்ணாங்க, she wrote Whereabouts in 2018 and it was written in Italian and it was translated into English. And this shows how she was a master of many languages. We call such a person as polyglot. அப்ப இவங்க ஒரு பாலிகிளாட்டா இருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? in 2021 ரீசெண்டா என்ன பண்ணாங்க, she came out with
Roman Stories, okay, which was a collection, again a short story collection written in Italian. Okay, அப்போ இவங்களுடைய ஸ்டைல் என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கிளியரா எலகன்ட் ப்ரோஸா இருக்கும். ரொம்ப கிளியரா எழுதுவாங்க, ரொம்ப எலகண்டா இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கும். மினிமலிஸ்டிக்னா ரொம்ப அதிகமான ஒரு செட்டிங்ஸ் இருக்காது. ஒரு செட்டிங்னா அதுல ஒரு ரூம் அப்படின்னா அந்த ரூம்ல ஒரு டேபிள் ஒரு சேர் அந்த மாதிரி. எதுக்காக அந்த மாதிரி விஷயம் வச்சிருக்காங்க? நிறைய இருந்ததுன்னா இட்ஸ் a ரிச் அட்மாஸ்பியர். அப்படி இல்லாம ரொம்ப கம்மியா வச்சீங்கன்னா இட் வில் actually show the condition of alienation and emotional isolation. Is the information clear, teachers? Yes, sir. Yes, சரி, இன்னொரு 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு போகணும். ஏன்னா அவங்க வாங்கின பிரைசஸ் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். The Interpreter of Melodies ஒரு ஒர்க் இருந்தது இல்லையா? என்ன டைப் ஆஃப் ஒர்க் Interpreters of Melodies? Collection of short stories. இந்த பர்டிகுலர் ஒர்க் என்ன பிரைஸ் வின் பண்ணுச்சு? புலிட்சர் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் வின் பண்ணுச்சு. அதே நேரத்தில் இட் ஆல்சோ ஒன் த பென் ஹெமிங்வே அவார்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆனர். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா த லோ லேண்ட் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து இட் வாஸ் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் மேன் புக் பிரைஸ் அண்ட் த நேஷனல் புக் அவார்ட். அப்போ ரொம்ப பாப்புலரான ரைட்டர். அதற்கப்புறம் இன் 2014 பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆனர் கொடுத்துருக்காங்கன்னு. she was awarded the National Humanities Medal by President Barack Obama. அப்ப 2014ல பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருந்த பராக் ஒபாமா என்ன பண்ணாரு? இவங்களுக்கு நேஷனல் ஹியூமானிட்டிஸ் மெடல் அப்படிங்கிற ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க சாதாரண ரைட்டர் கிடையாது. Is the information clear, teachers? Yes, sir. Right. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to break and then restart about the novel.